கோவை மாவட்டத்தில் 11,22,290 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் விறுவிறுப்பா தொடங்கி நடைபெற்று வருது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட நம்ம கேட்கலாம். கார்த்திக், இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் தரப்புல இந்த வரவேற்பு எவ்வாறாக இருக்கிறது? மேலும் சரியான இந்த டோக்கன் விநியோகத்தை ஃபாலோ பண்றாங்களா? என்ன நிலவரம்? நியாய விலை கடைகளில் பொங்கல் தொகுப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அறிவித்த ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் பரிசு தொகையும் இன்று முதல் வழங்கப்பட்டு வருகிறது. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நியாய விலை கடைகள் நம்ம இருக்கோம். இங்கு இன்று அந்த பரிசு தொகுப்பும் மற்றும் 3000 பணம் வாங்கிய பெண்கள் நம்முடன் இருக்காங்க. பேசுவோம். அம்மா வணக்கம்மா, நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்துருக்காங்க? என்னென்ன இந்த பொங்கல் தொகுப்போட கொடுத்துருக்காங்க? எங்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. முத்துமாரியம்மன் கோயில் வீதியில் இருக்கிறோம். குடும்ப செலவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது 3000 பணம் மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க? பொங்கல் அரிசி கொடுத்துருக்குறாங்க, இந்த சர்க்கரை, சீலை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கரும்பு எல்லாம். இந்த 3000 ரூபாய் பணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? இப்போ போன வருடம் கொடுக்கல, இந்த வருடம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற போது இந்த 3000 பணம் உங்களுக்கு என்ன செலவுக்கு உதவியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம செலவுக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஏதாவது துணி கிணி எடுத்து கொடுக்கணும், பிடிக்கணும், எடுத்தாங்க. வீட்டு செலவுக்கு தான் வேணும், வேற எதுவும். அவ்வளோதான். பேர் சரஸ்வதி. அம்மா வணக்கம்மா, நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? உங்களுக்கு இந்த 3000 ரூபாய் பணம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்? வேற என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க? காமராஜபுரம் 5வது வீதி 3000 ரூபா, கரும்பு, சர்க்கரை, அரிசி, வேஷ்டி சீரை. ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரிமா போன வருஷம் எலெக்ஷனுக்கு இதுக்கு பொங்கல் பண்டிகை கொடுக்கல, இப்ப இந்த வருஷம் கொடுக்குறாங்க. தேர்தலை முன்னிட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த பணம் உண்மையோ மக்களுக்காக கொடுக்கணும்? மக்களுக்காக கொடுக்குறாங்க. தேர்தலுக்கு என்னன்னைக்கு அவங்க தான் வரணும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாதம் 1000 ரூபா தர்றாங்க. எங்களோட மாத்திரை மருந்துக்கு தாராளமா இந்த 3000 உங்களுக்கு மாத்திரை வாங்குறதுக்கு பொருள் உதவியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. என்னன்னைக்கு நாங்க மறக்க மாட்டோம். உங்க பேருமா? என் பேர் ஜோகராபி. பொங்கல் தொகுப்பானது அனைத்து நியாய விலை கடைகளிலும் கொடுக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் தரப்புல இந்த 3000 ரூபாய் பணம் அவங்களுடைய வீட்டு செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கோவையில் 11,22,290 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு இன்றிலிருந்து வருகின்ற 14ஆம் தேதி வரைக்கும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் கொடுக்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் மட்டும் 1540 நியாய விலை கடைகள் அமைந்துள்ளது. இதற்காக 336 கோடியே 68 லட்சம் ரூபாய் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட இருக்கிறது. 14ஆம் தேதி வரைக்கும் இந்த தொகுப்புகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அனைத்து பொதுமக்களும் தங்களுக்கு உட்பட்ட நியாய விலை கடைகளில் முன்னதாக அதற்கான டோக்கன்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நாட்களில் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பும் 3000 பணத்தையும் வாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த பொங்கல் தொகுப்பும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 3000 ரூபாய் பணம் கொடுத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக அவர்கள் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. கோவையிலிருந்து பல தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.